என் பேர் இந்திரா ரவிச்சந்திரன். எங்க வீட்டுக்கார் பேர் ரவிச்சந்திரன். அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு நம்ம சென் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கோம். பட் என்னோட பொண்ணோட வயசா இருந்து நாங்க 30 வருஷமா எங்களோட ஃபேமிலி டாக்டரே இவர் தான். நாங்க மயிலாப்பூர் ராஜா அண்ணாமலைபுரத்துல இருக்கோம், மந்தவெளியில. அங்க எல்லாரும் கேட்பாங்க, இங்க இல்லாத டாக்டரா அங்க போறீங்க அப்படிம்பாங்க. ஆனா எங்க டாக்டர் அளவுக்கு எந்த டாக்டரையும் என்னால அந்த இடத்துல வச்சு பார்க்க முடியல. என் பொண்ணா இருந்தாலும் சரி, நாங்க எங்க வீட்டுக்காரர் 3 பேருமே இவர்கிட்ட எந்த ஒரு சஜஷன் கேட்காம நாங்க செய்யவே மாட்டோம். இன்னொன்னு அனாவசியமா மாத்திரை எல்லாம் கொடுக்கவே மாட்டாரு எங்க டாக்டர். அந்த மாதிரி எந்த பேஷண்டா இருந்தாலும் சரி, பேஷண்டா இருந்தாலும் சரி, எந்த நோய்க்காக வந்தாலும் சரி, இப்படி சொடக் போடுற நேரத்துல அவர் எல்லாத்தையுமே அவர் சிரிப்பிலேயே பாதி வியாதி போக்கி வச்சிருவாரு. இன்னொன்னு மருந்து கொடுப்பாரு. அந்த 5 நாள் இல்ல 1 வாரம் இல்ல 10 நாள், அதுக்கு மேல கொடுக்க மாட்டாரு. எல்லாரும் கால்சியம் லைஃப் ஃபுல்லா சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. இப்ப எங்க மதருக்குலாம் அந்த மாதிரிதான் சொல்லியிருக்காங்க டாக்டர்லாம், அவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க. பட் ஆனா சார் சொல்லுவாரு, கால்சியம் மாத்திரை எல்லாம் ஒரு அளவுக்கு தான் சாப்பிடணும், இல்லைன்னா அதுவே ரியாக்ட் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சார் சொல்லுவாரு. சோ அதனால சார் என்ன சொல்றாரோ அதை தான் நாங்க கேட்போம். யார் நம்பி வந்தாலும் அவரை நம்பி வரலாம். கண்டிப்பா இந்த பொருள்கள்லாம் ISO முத்திரைன்னு சொல்லுவாங்க. சார் அதை விட இன்னும் மேலதான் எங்க சார். எங்களுக்கு எல்லாம் கடவுள் மாதிரி. அவர் பேரே வெங்கடேசன் அவர் பேரு. அதனால எங்க டாக்டர் கடவுள். அதனாலதான் அவர்கிட்ட நாங்க வரோம். 30 வருஷம் ஆயிடுச்சு, இன்னமும் நாங்க அங்கேதான் வந்துட்டுக்கோம். இப்ப எங்க ஹஸ்பண்டுக்கு உடம்புல ஸ்டமக் அப்செட்னு சொல்லிட்டு இப்ப 2 நாள்ல சரியா போயிடும். அவ்வளவுதான், இதோட டிஸ்சார்ஜ் ஆயிடும். நாங்க அது என்னமோ எங்களுக்கு அவரு ஒரு வார்த்தை அவர் பேசி அவர் தொட்டு கை பிடிச்சு அந்த ஸ்டெத்தஸ்கோப் எடுத்து அது பண்ணாலே எங்களுக்கு நோயெல்லாம் பறந்து போயிடும் எங்களுக்கு. அவரை மாதிரி இன்னொரு டாக்டர் வேற யாரையும் அந்த இடத்துல வச்சு பார்க்க முடியல எங்களால. இன்றைய வரைக்கும் அப்படிதான் இருக்கோம் நாங்க. அவர் ஒரு வார்த்தை அப்படி கை நாடி பிடிச்சு, ஒண்ணுமே இல்லம்மா, இதெல்லாம் மேட்டரே இல்லம்மா அப்படின்னு அதுலயே நமக்கு பாதி இது போயிடும் நமக்கு. அதனால நாங்க இவரை தவிர வேற எங்கேயும் போகவும் மாட்டோம். எங்களுக்கு செட்டும் ஆகல. முதல்ல என் பொண்ணெல்லாம் காப்பாத்தி கொடுத்தவர் என்ன, எங்க வீட்டுக்கார எல்லாருமே, எங்க ஃபேமிலியே ஃபுல்லா அவருக்கு தான். எல்லாரும் கேட்பாங்க, விஷம் கொடுத்தா கூட சாப்பிடுவீங்களான்னு கூட கேட்பீங்க நீங்க எல்லாம். கண்டிப்பா அவர் கொடுத்தா நாங்க சாப்பிடுவோம். ஏன்னா அந்த அளவுக்கு அவரு கடவுள் அவர். ஏன்னா அவர் பேர் வெங்கடேசன். அவ்வளவுதான், எங்க குலதெய்வம்.